50வது பிரதிஷ்டை பண்டிகை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேங்க. இந்த 50வது பண்டிகையின் மூலமாய் இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. நம்புறவங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. எல்லா கண்களை மூடி கையை தட்டி தேவ கிருபை நம்மை நிரப்பட்டும். இந்த லோயர் கம் பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, இது 50வது பண்டிகை அல்ல, இது அறுவடை பண்டிகை. இது இந்த பகுதிக்கு ஒரு எழுப்புதலின் பண்டிகை. இன்னைக்கு வந்திருக்கிற நமக்கு விடுதலையின் பண்டிகை. ஆமென். கிருபை உள்ள தேவ பிள்ளைகள் கையை தட்டி தேவ மகிமை உங்களை நிரப்பட்டும். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆண்டவரை துதிங்க. மான் கால்களை போல கர்த்தர் மாற்றட்டும். இந்த 50வது பண்டிகைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நான் விசுவாசிக்கிறேன். கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். கொம்பை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த கன்வென்ஷன் கூடுகை முடிவதற்குள்ளாக உனக்குள்ள ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரப்போகிறார். உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒருவேளை நீ வரும் பொழுது பலவீனத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆனா இப்ப கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இப்ப கையை தட்டி கர்த்தரை உயர்த்து. கிருபை உள்ளவங்க ஆமென். தேவன் உன்னை நிரப்பட்டும். ஆவியானவர் உன்னை நிரப்பட்டும். சகோதரா, சகோதரியே, நான் விசுவாசிக்கிறேன். மான் கால்களை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென், ஆமென். கண்டாமிருகத்தின் கொம்பை கர்த்தர் உனக்கு தருகிறார். இந்த எல்கையில நிரம்பி தேவ மகிமை நிற்கிறது. இந்த எல்கையில தேவ மகிமை நிரம்பி நிற்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சபைக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற சகல மந்திரங்கள், சகல சத்துருவின் கிரியைகளை உங்க கையை தட்டும் போதே சர்வ வல்லவர் அழித்து போடுகிறார். சர்வ வல்லவர் அழித்து போடுகிறார். ஆமென். இன்னைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள். தேவ மகிமை உன்னை நிரப்பட்டும். தேவ மகிமை உன்னை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பட்டும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பிரதிஷ்டை பண்டிகை, இந்த ஆயத்த ஆராதனை, கன்வென்ஷன் கூடுகையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் மூலமா எங்க கூட பேசுங்க. என்னை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.